திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கவர்ச்சி, அடிதடி, இரட்டை அர்த்த வசனங்கள் என்று தடம் மாறி சென்று கொண்டிருந்த சினிமா உலகில் குடும்ப உறவுகளின் மேன்மையை எடுத்துரைத்து பாச பிணைப்பினை பக்குவமாய் பார்வையாளர்கள் மனங்களில் பதிய வைக்கும் பண்பட்ட திரைக்கதை வடிவத்தை தருபவர்தான் இயக்குனர் ஏ பீம்சிங். இவரது திரைப்படம் என்றால் பயமின்றி அனைவரும் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கும் நிலையை உருவாக்கியிருந்தார். ஆடம்பரமற்ற அமைதியான சுபாவம் கொண்ட இவரது இயக்கத்தில் ஏவிஎம் தயாரித்த திரைப்படம்தான் பாவம் மன்னிப்பு. சிவாஜி கணேசன், சாவித்ரி, தேவிகா, எம்.ஆர். ராதா, எம்.வி. ராஜம்மா, எஸ்.வி. சுப்பையா, டி.எஸ். பாலையா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். படத்தில் ஜெமினி கணேசன் தன் காதலியை நினைத்து பாடுவது போல வரும் ஒரு பாடல் காட்சி. குறிப்பிட்ட அந்த பாடலை பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடினால் நன்றாக அமைந்துவிடும் என்று இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் கருதினார். ஜெமினி கணேசனுக்கு பொருத்தமான பின்னணி பாடகர் ஏ.எம். ராஜாதான் என்ற கருத்து வலுவாக இருந்த காலம் அது. இருந்தாலும் படத்தின் தயாரிப்பாளரான ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரிடம் இயக்குனர் ஏ பீம்சிங்கும் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனும் சென்று பி.பி. ஸ்ரீனிவாசை பாட வைக்க அனுமதி கேட்டனர். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பி.பி. ஸ்ரீனிவாசை பாட வையுங்கள் என மெய்யப்ப செட்டியாரும் அனுமதி தர, கவியரசரின் வரிகளுக்கு மெல்லிசை மன்னர்களின் இசை வார்ப்பில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் பிறந்தது காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் என்ற காலத்தால் அழிய அந்த காவிய காதல் பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் திரை இசை பயணத்தில் வசந்தம் வீச காரணமாகவும் அமைந்தது இந்த பாடல். இதன் பின்னர் காதல் மன்னன் ஜெமினி கணேசனுக்கு நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடி அவரது குரலாகவே வாழ்ந்தும் வந்தார் பி.பி. ஸ்ரீனிவாஸ். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.